சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இந்த கடகராசி நேயர்களுக்கு மட்டும் எப்படின்னு கேட்டால், ஒன்றை பிடிச்சிட்டாங்கன்னா அதை விடவே மாட்டாங்க. லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இந்த கடகராசியில் பிறந்திருக்கீங்க. ஏன்னு கேட்டால், நீங்கள் தான் பூமியில் ஆள வந்த நீங்கள் ஆண்டுட்டு உங்களுடைய ஆன்மாவை திரும்பி எங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தீங்களோ அங்கே சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அந்த இடத்துல தான் அரசியல் போராட்டமும் வாழ்க்கையில் போராட்டமும் நடக்குது. அப்படி அரசியல் போராட்டம் என்பது என்ன, 2 கூடையும் 11 10 போய் ஆட்சி பெறதுனால அரசாங்கத்துக்குள்ளே உள்ளே போயிடுவீங்க, அரசியல் அமைப்பீங்க, நல்லா நடத்துவீங்க. ஆனாலும் இன்று இருக்கின்ற அந்த சனி பகவான், இந்த ராகு பகவான் எல்லாமே என்ன செய்வாங்கன்னா, உங்களை வேடிக்கை காட்டும். ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஏன்னு கேட்டால், சும்மா இருக்கிறவங்களுக்கு வாங்கன்னு ஒரு புதிய பாதையை காட்டி அங்கே போய் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அங்கே போய் யோசனை பண்ணி உங்களுக்கு எப்போவுமே சம்பவங்கள் வந்த பிறகு தான் உங்களை நீங்கள் நிர்ணயிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் உங்களுடைய சிந்தனையாக இருக்கும். அப்படிப்பட்ட சிந்தனை வாய்ந்த அந்த கடகராசி நேயர்களை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு சரியான முறையோடு உங்களை நீங்கள் பழக்கி கொள்ளுங்க. ஏன்னு கேட்டால், அந்த இடம் அப்படிப்பட்டது. குரு பகவான் உச்சம் பெறுகிற இடம், குருவோட சாரமும் சனியோட சாரமும் புதனுடைய சாரமும் இருக்குது. ஆகையினால் 2 பகை கிரகங்கள் இருக்கின்ற அந்த ராசியில் நியாயம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய அந்த அமைப்பு இருக்கிறதுனால, ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்களால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அதை காதில் கேட்டுட்டு வீட்லேயும் இருக்க முடியாது. அது என்ன ஏதுன்னு பார்த்தால்தான் உங்களுக்கு அமைதி வரும். ஆகையினால் உங்களுடைய அமைப்பை பொறுத்தவரையும் இயற்கையில் நல்ல அமைப்பு, நல்ல அற்புதமான மனசாட்சி உள்ளவர்கள், சொத்து சுகம் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, இன்று என்னுடைய கோடீஸ்வர பதவி நிலைக்குமா, என்னுடைய பக்குவமான இந்த மனநிலை ஏன் இப்படி பாதிக்கப்படுதுன்னு கேட்குற நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய சோதனை வரும். இந்த சோதனையை வெல்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களை நீங்கள் அமைதியாக வைத்திருப்பது தான் சிறந்தது. அருகாமையில் இருக்க கடலில் போங்க. இல்லைன்னா இப்போ தான் சித்திரை மாதமாச்சா, நல்ல இந்த அறுவடையெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே போங்க. அங்கே நண்டு பொந்தடிச்சு வச்சுருக்கோம். அந்த நண்டு பொந்தடிச்சு வச்சுருக்கிற அந்த பொந்துலேருந்து மண் வெளித்தள்ளியிருக்கோம். அந்த மண்ணை எடுத்துடுவாங்க, அதை கரைசலாக ஆக்குங்க. அதை உச்சந்தலையிலேருந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ங்க. தேய்ச்சிட்டு குளித்து பாருங்கள். உங்களுடைய அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கே புரியும். அந்த ஞானம் எப்படி பிறக்குன்னா, நம்ம கோபம் அதிகம் வந்தால் தலையில் அடிச்சுக்கிறோம், இல்லாட்டி செவுத்தில் முட்டிக்கிறோம். கிரக கோட்பாடு அதிகமாக இருந்தால் செவுத்தில் முட்டிக்கும், இல்லாட்டினா எதுக்கு உங்களை தூக்கி போட்டு உடைப்போம், இல்லை பாத்திரத்தை உடைப்போம். இப்படியெல்லாம் செய்கிற எண்ணங்கள் வர்றதை கூட உங்களால் கண்ட்ரோலில் இருந்து எதிரியை ஆட்சி செய்கின்ற வல்லமை படைத்த இந்த கடகராசி நேயர்கள் இந்த மாதம் சற்று பொறுமையாக இருங்கள். சாமி கும்பிட விருப்பம் இருந்தால் சாமி கும்பிடுங்க, இல்லை சாமியும் வேண்டாம் பூமியும் வேண்டாம் ஆன்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறதா இருந்தால் ஒதுங்கிருங்க. ஆனால் குளத்து நீரில் நீங்கள் குளித்தால் உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனை வராது. சிறப்பாக இந்த மாதம் வாழ்வதற்கு எங்கே குளம் இருக்குன்னு பாருங்கள். அந்த குளத்தில் அள்ளி செடி இருந்தாலும் சரி, தாமரை செடி இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு அந்த சில்னஸில் உங்கள் கால் பதியணும். வெளியில் இருக்கிற உஷ்ணம் உங்கள் சிரசில் படணும். நடுவில் தண்ணியில் நீங்கள் இருக்கணும். ஏன்னு கேட்டால், அப்படி தான் வேரில் இருக்கிற அதோட அறிவானது மேலே தாமரையாக பூப்பது போல உங்களுடைய ஆன்மாவில் இருக்கின்ற கேள்வி, தேவையற்ற கேள்விகளெல்லாம் சரி செய்யப்பட்டு ஒழுங்கான அறிவாக வெளியேறும்போது உங்களுடைய பட்டம், பதவி, உங்களுடைய பொருளாதாரம் அனைத்தையும் நீங்கள் வெல்ல முடியும், காக்க முடியும். ஆகையினால் ஒரு சிலருக்கு தன்னுடைய நிலையே மாறிடும். புத்தி பேதலிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிலைமையில் வரும். ஆனாலும் அதையும் நீங்கள் பக்குவமாக வெல்ல முடியும் என்பது தான் கடகராசி நேயர்களுக்கு என்னால் இந்த மாதத்தில் சொல்ல முடியும். காரணம் என்னென்றால், இது உங்களுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து பொறுத்து தான் உங்களுக்கு இதுதான் நடக்கும். அதே போல் வயதை பொறுத்தும் அந்த சூழ்நிலை ஏற்படும் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். ஒரு 30 வயசு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய சுற்றுப்புற சூழல் வேறு மாதிரி இருக்கும். அதே 30 வயசுலேருந்து 45 வயசு அவங்க சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு 45லேருந்து 60 வயசு வேறு மாதிரி இருக்கும். இந்த நடுவில் இருக்கிற 30 வயசுலேருந்து அந்த 60 வயசு ரெண்டாக பிரித்து பார்த்திங்கன்னா, ஒன்று
தனக்காகவும் தன் குழந்தைகளுக்காகவும் உங்களை சார்ந்த உறவுகளுக்காகவும் வாழ்கின்ற இந்த சூழலில் நீங்கள் உங்களை பக்குவப்படுத்துவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் அருகில் இருக்கின்ற விரும்புபவர்கள் சிவாலயம் போங்க, விரும்பாதவர்கள் தன்னையே ஒரு சிவனாக நினச்சிங்க. உங்களுக்குள்ளேயே சுவாசத்தை நின்று ஓம் அம் நம சிவாயா என்ற வார்த்தையை சொல்லி பாருங்கள், உங்களை சிறப்பாக எடுத்து செல்வீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.